தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. போகிற போக்கை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அண்ணா திமுக முடிஞ்சு போச்சுங்க. அதனுடைய அத்தியாயத்தை முடிச்சுட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் இனிமேல் எடப்பாடி தலைமை ஏற்க தயார் இல்ல. பாஜக அதிமுக கூட்டணி தான் வலிமையான எதிர்கட்சியா காரணமா அது அதிகாரம் இருக்கிற காரணத்தினால அதிகார திமிர்ல பேசுறது. உனக்கு கீழே கிரவுண்ட் நிலைமை என்னன்னு கேக்குறேன். நீ 2252 கோடி ரூபாயை விடுவிக்க விடுமானால் நீ இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வதற்கு தர்மேந்திர பிரதான் யார்? இருமொழி கொள்கை தான் இந்த தமிழ்நாட்டின் கொள்கை என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய மொழிக்கொள்கை மீது ஒரு மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் இருந்தது? ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை எஜுகேஷன்ல ஒரு மாநிலத்தினுடைய குறைந்தபட்சம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடத்து கூட விவாதிக்காமலே நீ நாடாளுமன்றத்தில் அறிவிப்பது எப்படி? உலகம் முழுவதும் என்னுடைய கப்பல் போயிருக்கிறது. கடாரத்தை கட்கத்தில் வைத்து கட்டியாண்டவர்கள் எங்கள் சோழ மன்னர்கள். குடவோலை முறை மூலம் ஜனநாயகத்துக்கு உயிர் சேர்த்தவர்கள் தமிழர்கள். உங்களுக்கு நாகரிகம் இல்ல, அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு தர்மேந்திர பிரதானுக்கு பேசுவதற்கு என்ன தைரியத்துல பேசினார்? அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த மொழி கொள்கையில இருமொழி கொள்கைன்னு உறுதியோடு இருக்காங்களா அதிமுக? இருக்குமா? இருக்க விடுவானா? இன்னி இருக்க அனுமதிப்பாங்களா? இன்னி பேசாம இருப்பான். நான் கேட்கிறேன், பின்னால பிஜேபி கொடியை கட்டி வச்சிட்டு நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கன்னு அமித்ஷா அறிவிச்சா அதிமுக கொடி எங்க? அதிமுக தலைமைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அதான் சொன்னேன். அமித்ஷாவே சொல்லிட்டாரு. கொடி அதிமுக கொடி கிடையாது, பிஜேபி கொடி. என் கொடியாவது கட்டுங்க, பாடாவது கேட்டிருக்க வேண்டாமா? நீ சரணடைவதுன்னு முடிவெடுத்துட்ட, சரணாகதி அடைஞ்சிட்ட, உனக்கு மோட்சமே கிடைக்கலையே, நரகத்தில எல்லாம் நிக்கிற. நீங்களே பேசிருக்கீங்கல்ல, 10 தோல்வி பழனிசாமி எல்லாம் பேசிருக்கீங்க. அப்ப அதிமுக வெற்றி அடைவதுன்றது எப்படி? அதிமுக வெற்றி அடைய வேண்டுமானா பிஜேபி கட்சியை எதிர்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்தாங்க. எப்படி? பல இடங்கள்ல 3வது இடம் போயிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒப்புக்கு எதிர்த்தாங்க. மக்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனமான மக்கள் பாத்தீங்களா? இவன் போடுறது நாடகம்னு சொல்லி அவங்க எண்ணத்துல அடிச்சாங்க. இப்ப நாடகம் என்ன ஆச்சு? அம்பலப்பட்டு போச்சு. அப்ப இன்னும் என்ன ஆகும்? இதை விட கேவலமா போவாங்க.